அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா 42 இன்ச்சு சைஸு நான் பேட்டர்ன் போட்டிருந்தேன் இல்லையா. ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஃபேப்ரிக்கில் நீங்கள் பண்ணுங்கள், அதுவும் அந்த 1.5 மீட்டரில் பண்ணுங்கள் அப்படின்னு இருந்தாங்க. இன்றைக்கி 1.5 மீட்டரில் 42 சைஸு சுடிதார் டாப்பை நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுக்கு என்ன வேணும்னா நல்லா தெரிஞ்சுங்க. 42 இன்ச்சு சுடிதார் வேணும்னா நீங்கள் 44 வித்து இருக்க ஃபேப்ரிக் வாங்கிக்கணும். குறைஞ்சபட்சம் 44 வித்து இருக்கணுங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஸ்டிச்சிங் அதாவது ஓவர்லாக்கு 1/4 இன்ச்சு, அதுபோக உங்களுக்கு தையல் வந்து 1/4 இன்ச்சு, மொத்தம் 2 தையல். ஓவர்லாக் தையல் ஒன்று, ரெண்டாவது சுடிதார் தைக்கிற தையல், அளவு தையல் ஒன்று. ஓகேங்களா? இப்படி கண்டிப்பாக இதை நீங்கள் நம்ம தைச்சிடணும். இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் நம்ம சேவ் பண்ணி நம்ம ஒரு தொழில் பண்ணுறதுக்காக ரெடி ஆகலாம். இப்போ அதை வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த 1.5 மீட்டர் அளவு தெரியணும் இல்லையா, அதுக்காக கீழே காமிப்பா. இப்போ நான் இங்கேருந்து இருக்குல்லையா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 59 எனக்கு 59நாலே உங்களுக்கு தெரியுங்களா 1.5 மீட்ரு. இதை வந்து நீங்கள் எப்பயுமே அளவு எடுத்து வாங்க கற்றுக்குங்க. என்றைக்குமே சுடிதார் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஃபேப்ரிக்கை அளவு எடுத்து வாங்க கற்றுக்குங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு குறையும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாருமே 42 தானே ஃபினிஷிங் லெவல் கொடுக்குறாங்க அப்படின்ற போது இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அளவு எடுத்தே வாங்குங்க. இப்போ நான் வந்து அதை எடுத்து அயன் பண்ணிட்டேன். இப்போ அயன் பண்ணி நான் மடிச்சிருக்கேன். நல்லா பாருங்கள். இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தேங்க, அது கட் ஆகிடுச்சு, அதனால தான். இப்போ அயன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 2 ஃபோல்டிங் இருக்கா. இப்போ இதை ரெண்டாவதாக திருப்பி இதுலேயே மடிச்சுக்கிட்டு இது 44 இருக்குதான்னு பார்த்துக்கிட்டேன். இது 44 இருந்துச்சு. அதாவது இங்கே 11 இன்ச்சு இருந்தாலே 4 14 44 இல்லையா, 44 இருந்துச்சு. இதை வந்து நான் எப்பயும் போல் பாட்டத்துலேருந்து தான் டாப்புக்கு எடுக்கிறேன். பாட்டம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதாவது என்கிட்ட வந்து மூலமட்ட ஸ்கேல் இல்லை, அதனால் நான் என்கிட்ட பேட்டர்ன்றதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இதிலேருந்து 43 ப்ளஸ்ஸு ஒரு 1/2 இன்ச்சு டாப் தையலுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். 43 எடுத்துருக்கேன். அவங்க ஸ்லீவ் எனக்கு 15 இன்ச்சு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 15 இன்ச்சு இருந்தாலே போதும் அப்படின்றதுனால நான் இந்த ஸ்லீவ் உயரத்தை பார்த்தேன். 14 தான் கிடச்சிச்சு. சரி, ஓகே. ஏன்னா ஒரு 1/2 இன்ச்சு குறையா இருக்கிறதுனால 15 இன்ச்சு இருந்தால் போதும் அப்படின்னாங்க. டாப்பு உயரம் வந்து அவங்க வந்து கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும்ட்டாங்க. நான் முடிஞ்ச அளவு அதை உங்களுக்கு அளவு எடுத்துறேன். இப்போ ஸ்லீவு 15 இன்ச்சு போட்டுருவோம். நான் 15 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த 15 இன்ச்சு இருக்கு இல்லையா, இதில் நான் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் 4 7 7 14 3 21. ஓகேங்களா? அதே தான் நானும் அங்கேயும் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் 4 7 7 14 3 21. நான் ஏற்கனவே மார்க் போட்டேங்க. மார்க் போட்டதில் வந்து நான் அந்த இது 14 இன்ச்சு வேணும் அவங்க சொன்னதை நான் கவனிக்காமல் நான் வந்து அப்படியே எடுத்துட்டேன். அதான் என்றைக்குமே சொல்கிறேன் இல்லையா, என்றைக்கும் அளவு வந்து ஸ்கேல் அளவுந்து வாங்குங்க. ஃபேப்ரிக்கே கரெக்டாக இருக்கும். நான் அளவு இல்லாமல் வாங்கிட்டேன். கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மடிப்புக்கான ஒரு இன்ச்சுன்னு சொல்லுவாங்க, 1 மீட்டருன்னுவாங்க. அந்த மணியில் வாங்கி எடுத்து நானே கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதிலேருந்து நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இது 11 இன்ச்சு இருக்கு இல்லையா, இந்த 11 இன்ச்சிலேருந்து நான் இந்த பக்கம் இருந்து தான் 3 இன்ச்சு போடுறேங்க. 3 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயும் 11 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு. இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்றைக்குமே 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு தான் யாருக்குமே தேவைப்படும். அதுக்கு மேலே இருக்காது. ஓகேங்களா? இப்போ எல்லா வீடியோலையும் நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன்.
ரெண்டாவது எவ்வளோ 7 இன்ச்சில் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஆம்கோல். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இங்கே 14 இன்ச்சு இருக்கும், இந்த 14 இன்ச்சு இருக்கும். இந்த 14 இன்ச்சு நான் இந்த 11 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சுக்கிறேன். அங்கே வச்சுக்கிட்டு நான் இங்கே மார்க் பண்ணேன் இல்லையா 3.5 இன்ச்சு, அந்த இதுக்கு நான் அப்படி கொண்டு வந்துக்கிட்டேன். கொண்டு வந்து அப்படியே ஒரு மார்க் இது கவர் போட்டுக்கிட்டேன். இது வந்து பின்கழுத்து அளவு. இப்போ முன்கழுத்து அளவு போட போகிறேன். இங்கே 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணேன் இல்லையா, அதே வந்து 14லேருந்து நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், அங்கிட்டு 12 இருக்கு இல்லையா, 14 12க்கு நடுவில் இருக்க கோடை நான் இங்கே வச்சுருக்கேன். அதே அளவில் இங்கே வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணல, அங்கே என்ன வருதோ அதை அப்படி கொண்டு வந்துக்கிட்டேன். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு அதை இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து நல்லா தெரிஞ்சுங்க, இதை வந்து அவுட்ரு லைனில் கட் பண்ணணும், இது வந்து இந்த அவுட்ரு லைனில் கட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு குறைஞ்சபட்சம் 1/2 இன்ச்சு கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் 1/2 இன்ச்சு கிடைக்கும். அவுட்ரு டு அவுட்ரு கட் பண்ணால் தான் உங்களுக்கு 1/2 இன்ச்சு கிடைக்கும். 1/2 இன்ச்சில் ஒரு கோடு, 1/2 இன்ச்சில் ஒரு கோடு கம்மியாக கிடைக்கும். அப்படி கூட வச்சுக்கலாங்க. இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டேன்னா, இப்போ இதிலேருந்து நான் 1 இன்ச்சு கீழே குறைச்சி மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்பளவு 10. இப்போ இங்கே அதே 11 வச்சுக்கிறேன். என்றைக்குமே இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேலோட டாப்பில் வச்சு இது பண்ணுங்க. ஏன்னா நமக்கு அளவு ஓரளவுக்கு தெரியணுன்றக்காக. அதே மாதிரி திருப்பி வச்சு இந்த ஸ்கேலு அளவு இதே மாதிரி தாங்க, இந்த ஸ்கேலோட எண்டு பாயிண்ட்லேயே வச்சு இது பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து டாப்பு எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ கழுத்து எடுக்கணும். கழுத்து வந்து நான் 2.75 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 2.75. அது கட் பண்ண உடனே கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் 2.75 வச்சுக்கிறேன். இப்போ உயரம் வந்து நான் எவ்வளோ வச்சுக்கிறேன்னா 5.5 4.5 அந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். 5.5 4.5. எப்பயுமே நீங்கள் இப்படி வைக்கணும்ல, நம்ம ஒரு இடத்துல ஒன்று மார்க் எடுத்தோம்ல 14 இன்ச்சு 14 நம்பர் வரும்ண்டு, அந்த 14வே நான் எப்பயுமே காமனாகவே நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அதனால் நீங்கள் ஏன்னா அது மறந்து போகாது, திடீர்னு என்ன நம்பரில் வச்சோம் அப்படின்ற மறந்து போகாதனால நான் அந்த 14 தான் நான் அதிகபட்சம் அப்படி வைப்பேன். வச்சுட்டேன். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அப்படி அதாவது டாப் லைன்லேருந்து 1/2 இன்ச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதுலேருந்து நான் இதில் ஒரு 1/4 இன்ச்சு எடுத்து இதில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். 1/4 இன்ச்சு கிராஸ். இப்போ இதில் வந்து நான் இன்னொன்று என்ன செய்ய போகிறேன்னா, நான் வெட்டிட்டு ஓயாமல் அளவு எடுக்கணும் இல்லையா, அதனால் நான் இப்போயே வந்து இந்த அளவை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து அப்படியே அளவு எடுக்கிறேன். என்றைக்குமே நம்ம ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு எடுங்க. எனக்கு 9.25 சுத்தமாக கிடைக்குது. ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன், ஒரு பேப்பரில் கல்வி 9.25 சுத்தமாக கிடைக்குது. ஓகேங்களா? இதை நான் எடுத்துக்கிட்டேன். 9 போட்டிருக்கேன், அது எனக்கு தெரியும். அதாவது இந்த உயரத்தை நான் எடுத்திருக்கேன் 7 இருக்கா, அப்போ 3.5 மறந்துடுன்றதுக்காக நான் இதை எழுதி வச்சுக்கிறேன். நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. 3.5ன்றது ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சி 3.25 கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஆம்கோல் ஓரளவுக்கு கரெக்டாகவும் வரும். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா பின்பக்கம் கட் பண்ணிருக்கிறேன். கொஞ்சம் நகலலாமே தங்கம்.